செட்டிநாடு பிள்ளையார்பட்டி கோவில் எதிர்வரும் விண்டேஜ் களரி கண்காட்சி என்டிஎஸ் ஆறுமுக பிள்ளை கண்ணதாசன் மற்றும் பிரபலங்கள் பணக்காரர்கள் பயன்படுத்திய என்டி கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டிலிருந்து முருகன். அந்த காலத்தில் திரை பிரபலங்கள் பணக்காரர்கள் குறிப்பாக அருள்மாமணி என்டிஎஸ் ஆறுமுகம் பிள்ளை கவியரசு கண்ணதாசன் உள்ளிட்ட பிரபலங்கள் பயன்படுத்திய சொகுசு கார்கள் செட்டிநாடு பிள்ளையார்பட்டி கோவில் எதிர்ப்புறம் விண்டேஜ் களரி கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதில் என்டிஎஸ் ஆறுமுகம் பிள்ளை பயன்படுத்திய கார் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருந்தது. கண்காட்சியில் வைக்கப்பட்ட இந்த கார் விலை உயர்ந்த காராகும். இது பலரை ஈர்த்தது. அதே நேரத்தில் பல லட்சம் மதிப்புள்ள கவியரசு கண்ணதாசன் பயன்படுத்திய காரும் இங்கு வைக்கப்பட்டது. இந்த கார் மறைந்த கவியரசர் கண்ணதாசன் பயன்படுத்தியது என்பதால் அதுவும் மக்களை கவர்ந்தது. இந்த காரில் பயணித்து பல பாடல்களை திரைப்படங்களுக்கும் கவியரசுகளுக்கும் கவிதை படைத்தவர் கண்ணதாசன். என் பேர் லக்ஷ்மணன். நான் செட்டிநாடு விண்டேஜ் கார் அண்ட் கேமரா மியூசியம் அப்படின்ட்டு இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி கோவில் பக்கத்தில் வச்சுருக்கோம். இங்கே இருக்க கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள கார் கலெக்ஷன்ஸு. ஸோ எங்கிட்ட பிளைமூத் கார் 1956 பிளைமூத் இருக்குது. 1964 செவலட் பெல்லர் இருக்குது. ஆஸ்டின் ஆஃப் இங்கிலாந்து 1933 ஆஸ்டின் ஆஃப் இங்கிலாந்து 1924. ஸோ இந்த மாதிரி 100 இயர்ஸ்க்கான கார்ஸ்லாம் இங்கே எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ என்னோடய 28 ஆண்டு கலெக்ஷன்ஸ் இது. கார் மட்டும் இல்லை, கேமராஸு, விண்டேஜ் கேமராஸ் ஒரு 800 கலெக்ஷன்ஸ் இருக்குது. விண்டேஜ் கேமராஸ் அதாவது மினியேச்சர், சப் மினியேச்சர்ஸ், வார் செக்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய கேமராஸ் இருக்குது. அது போக ஆடியோவில் பார்த்திங்கன்னா 1989 எடிசன் ஃபோனோகிராஃப்லேருந்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இங்கே இருக்கும். நீங்கள் வந்தால் ப்ளே பண்ணி பார்க்கலாம் இங்கே. ஸோ இது என்னோடய ஹாபியாக நான் பண்ணேன். பட் ஆனால் இப்போ நான் இது எஜுகேஷன் பர்பஸாக தான் யூஸ் பண்ணுறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வராங்க. அவங்க நிறையா விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த கண்காட்சி நிலையத்திற்கு அதிகமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று வந்தவனம் இருந்தனர். இந்த கார் கண்காட்சியில் 30க்கும் மேற்பட்ட அந்த காலத்தில் விலை உயர்ந்த கார்கள் சேகரிக்கப்பட்டு கண்காட்சியில் வைக்கப்பட்டன. இதில் வெளிநாட்டு கார்களும் அடங்கும். அதுபோல பல வகையான அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையும் பயன்படுத்தப்பட்ட கேமராக்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டன. இதில் எலக்ட்ரோ 35 நிக்கான் கேமரா, கேனான் கேமரா மற்றும் அந்த கால பெரிய கேமரா என்று நிறைய கலெக்ஷன்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த மியூசியம் ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும் எல்லாருக்கும். நீங்கள் அவசியம் பாருங்கள். இங்கே இருக்க எல்லாமே பராமரிப்பு பண்ணி வச்சுருக்குறோம். எங்கிட்ட பிக்கெஸ்ட் கேமரா இருக்குது. எங்ககிட்ட பெரிய பிக்கெஸ்ட் கேமரா பாக்ஸ் சைஸ், இட்ஸ் 4x4 சைஸு. அதே மாதிரி ஸ்மால் சைஸ், அதாவது சுண்டு விரல் சைஸில் கூட எங்கிட்ட கேமரா இருக்குது. அதான் சப் மினியேச்சர். ஸோ பிக்கெஸ்ட் கேமரா டு ஸ்மாலஸ்ட் கேமரா இருக்கீங்க. ஸோ கேமரா ஒவ்வொரு பரிமாணமும் எங்கிட்ட இருக்குது. கேமராவோட ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரியில் எப்படிலாம் ரெடி பண்ணாங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் 80% இந்தியாவில் தான் கலெக்ட் பண்ணேன். அதுவும் செட்டிநாடு ஏரியாவில் ஒரு 50% கலெக்ட் பண்ணியிருப்பேன். செட்டியார்ஸ் நிறையா வெளிநாடுகள் போயிட்டு வந்ததுனால அவங்க பயன்படுத்தின பொருள்கள் நிறையா இருக்குது. அவங்க நிறையா பார்த்து அந்த காலத்தில் இன்டர்நெட்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நேராக போய் பார்த்து அவங்க நல்ல ப்ராடக்டாக வாங்கிட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்டில் அதெல்லாம் இன்னும் ஒர்க் பண்ணுறது தான் ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் தான் வாழ்க்கைன்னு இருக்காங்க. அது கிடையாது. இன்வென்ஷன் நிறையா பண்ணணும், நம்மளும் நிறையா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளோ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி வரும். திரும்ப இங்கே இப்போ க்ரியேட்டிவிட்டியே இல்லை. இப்போல்லாம் யூடியூப்பை பார்த்து யார் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் நீங்கள் செய்கிறீங்க ஒழிய நீங்களாக எதுவுமே உருவாக்கவே சிந்திக்கவே இல்லை. ஸோ இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புதிய சிந்தனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சொல்கிறாங்க, நல்லா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், இவ்வளோ இருக்கா, 200 வருஷத்துக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்னு. அதுபோல அந்த கால நினைவுக்கு வரும் கிராமபோன், கிராம ரேடியோ, அந்த காலத்தில் உள்ள ப்ரொஜெக்டர், அரிக்கன் லைட் மற்றும் டேப் ரெக்கார்டுகள், வீடியோக்கள், பல தலைவர்கள் பயன்படுத்திய டேப் ரெக்கார்டுகள், மோட்டார் சைக்கிள்கள் என
விதவிதமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த பொருட்களை சிரமப்பட்டு பல வருடங்களாக தனது லட்சியமாக நினைத்து சேகரித்து வைத்துள்ளார் இதன் உரிமையாளர் லட்சுமணன். இக்கண்காட்சிக்கு அனைவரும் வந்து பார்க்க வேண்டும். இங்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். பிள்ளையார்பட்டி எதிரோட்டில் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சி காலை 9:30 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை விடுமுறை. இதற்கு கட்டணம் உண்டு. மக்கள் அனைவரும் அவசியம் வாருங்கள் என லட்சுமணன் அழைப்பு விடுத்துள்ளார். மாணவர்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு ஃபியூச்சர். இனிமேல் மொபைல் மட்டுமே உலகம் இல்லை. மொபைலை தவிர்த்து ஒரு பெரிய உலகம் இருந்துச்சு, அது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 2 பேர் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க நல்லா இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன இது எப்போ கண்டுபிடிச்சது, யார் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரீச்சபிள். சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே விஷயமே. இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் அவங்க ஐயா பயன்படுத்தின கார் இருக்குது. அது கெடிலாக்கு திருப்பத்தூர் ஆரோக்கியம்பிள்ளை சீதையம்மாள் காலேஜ் அவங்களோட வண்டி. அது அவங்க எங்ககிட்ட மெயின்டெனன்ஸ்க்காக தான் எங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட கார் அது. இந்த செவலட் இம்பாலா பெல்லர் என்னோடது, நான் என்னோடய கலெக்ஷனில் உள்ளது. இது எல்லாமே ஆஸ்டின், மோரிஸ் மைனரு, இது எல்லாமே என்னோடய கலெக்ஷனில் உள்ளது. ஸோ இந்த மியூசியம் ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு பெரிய மியூசியமாக பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. புது மியூசியம் ஓப்பன் பண்ணோன்னு நாங்கள் அதுக்கான செய்திகளை விரைவில் தெரிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.